உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் வரையும் கொடுப்பேன் நான். ஏன்னா அவ்வளோ காம்பாக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஓட்டின இதில் வந்து நான் வண்டி எடுத்தது வந்து ஒரு 20% கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 100% வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் எக்ஸாக்டாக நம்ம என்னென்னு புரிஞ்சதுக்காக. ஸோ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் எக்ஸாக்டாக புரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கா சார்? இல்லை. தேர்ட் கியர் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் கியர் வரலங்கிறீங்க கரெக்டுங்களா? ஸோ நம்ம அதை சிமுலேட் பண்ணலாம். இல்லை சார் அப்போ ஆகல. ஓகே, அதை சிமுலேட் பண்ணி பார்த்துலாம். ஸோ இப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை சார், இப்போ எல்லாம் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் நல்லா ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸோ கஸ்டமர் தான் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அவங்களோட முக்கியமான அப்சர்வேஷன் என்னென்னா வண்டியை கொஞ்சம் நம்ம தேர்ட் கியர் வரைக்கும் வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வண்டி தேர்ட் கியருக்கு மூவ் ஆகிடுதோ அதுக்கப்புறம் தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் வரல கரெக்டுங்களா சார்? ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர்ட் கியர் அளவுக்கு வண்டியை ஸ்பீட் பண்ணி தேர்ட் கியருக்கு கொண்டு போகிறோம். பிறகு தேர்ட் கியரில் செகண்ட் வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் கியரில் இருக்குது. இப்போ என்ன கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா இப்போ தேர்ட் கியர்லேருந்து இப்போ வந்து செகண்டுக்கு வராது அப்படிங்கிறாரு. ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், வண்டி நிறுத்துங்க. எதுவுமே வரல. மைனஸ் பண்ணால் மைனஸ் வர மாட்டேது பாருங்க. ஓகே, இதே அடிக்கடி இந்த மாதிரி ஃபஸ்ட் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து நம்ம சிமுலேட் பண்ணியாச்சு. என்னென்னா வந்து இந்த வண்டி ரீசெட் ஆகுது. ரீசெட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வரைக்கும் போகுது. பிறகு தேர்ட் கியர் போனதுக்கப்புறம் தேர்ட்லேருந்து செகண்ட் வரதில்லை. இப்போ தேர்ட்லேருந்து செகண்ட் வரணும் அப்படின்னா என்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணணும். இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் திரும்ப ரீசெட் ஆகிடும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ மேனுவல் மாற்றிருக்கேன். வண்டி இப்போ ஆக்சுவலி ஐடியல் நிற்குது. வண்டி மூவிங்கே இல்லை. வண்டி மூவிங் இல்லாத போது நான் இந்த மாதிரி மேனுவலில் மாற்றினா இப்போ கியர் 1 காமிக்கணும். ஆனால் பாருங்கள் கியர் 3ல் காட்டுது. சரிங்களா? இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதே கண்டிஷன் வண்டியை மூவ் பண்ணாமல் கியர் ஃபஸ்ட்டு கியருக்கு வருதும். எப்படி வரும்னா இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இக்னிஷன் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இக்னிஷன் ஆஃப் பண்ணியாச்சு. இக்னிஷன் ஆன் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ மேனுவல் மூவ் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். மேனுவல் மூவ் பண்ணுங்கள். மேனுவல் மூவ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் கியர் வந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட ரியல் ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் வண்டியை தேர்ட் கியர் வரைக்கும் வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட தேர்ட் கியரில் ஸ்டக் ஆகிடும். தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கும் போகாது, தேர்ட்லேருந்து செகண்டுக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கியருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வண்டியை இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ரீசெட் ஆகும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். சார் கரெக்டுங்களா சார்? ஃபோர்த் கியரும் போல இப்போ ஆக்சுவலி வண்டியை திருப்பிக்கலாம் சார் எங்கேயா ஒரு இடத்துல. ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வண்டி தான் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போது கஸ்டமரோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமருடைய ஃபீட்பேக் கேட்கலாம், எப்படி இருக்குது இந்த ஒர்க் பண்ணினதுக்கப்புறம் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் நான் ரீகேப் பண்ணுறேன். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் கியரில் ஸ்டக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோர்த்து போகாது, செகண்ட் ஃபஸ்ட் வராது. இது ஒரு கம்ப்ளைண்ட். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா சில டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிட்டு ஃபஸ்ட் கியர் விடும், செகண்ட் கியர் விடும், தேர்ட் கியர் விடும், ஃபோர்த்து விடாது. அதோட தேர்ட்லேருந்து செகண்ட் வராது. இது ஒரு செகண்ட் ஃபினாமினா. இந்த ப்ராப்ளம் இருக்குது. தேர்டு இன்னொரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. என்னென்னா அது கஸ்டமர் அதை அப்சர்வ் பண்ணாங்களே தெரியல. நான் இப்போ கேட்குறேன், நான் ஓட்டும் போது பார்த்துருக்கேன். நம்ம டி மோடில் போட்டுட்டு நம்ம பெடலை கம்ப்ளீட்டாக ஃப்ளோரில் அழுத்திட்டோம். அதாவது வேகமாக ஆக்சிலேட் அழுத்திட்டோம்னா ஆர்பிஎம் 4000 ஆர்பிஎம் வரைக்கும் போகும். ஆனால் வந்து கியர் 1லே இருக்கும், ஷிஃப்டே ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. மொத்தம் 3 ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் 4 ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னு கேட்டால் இந்த கியர் ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, இதை ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கிங் டு ரிவர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி அப்படியே குலுங்கும். அதேமாதிரி பார்க்கிங் டு டி மோட் கொண்டு வந்தாலும் அப்படியே குலுங்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் ஒன் பை ஒன்னாக அவரோட எப்படி ஃபீல் பண்ணுறாரு. சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் உங்களுக்கு வண்டி? சார் நல்லா இருக்குது. ஓகே, எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நல்லா. ஓகே, இதுக்கு முன்னாடி சாரி, நான் இதுக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட ஒரு கன்ஃபரன்ஸ் கிடைக்கிறேன். சார் உங்களை வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம்னா? ஓகே, தேங்க்ஸ் சார். கிரேட் சார். ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், எப்படி இருக்குது உங்களோட ஃபீட்பேக்? சார் எனக்கு கம்ப்ளீட்டாக வண்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே எனக்கு அதோட டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ எனக்கு ரொம்ப வண்டி வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது.
இதுக்கு முன்னாடி அப்படி இந்த மாதிரி இருக்காது எனக்கு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆர்பிஎம் வந்து அப்படியே ரைஸ் ஆகும். மைலேஜ் ஃபுல்லாக இதனால் வந்து ஃபுல்லாக மைலேஜ் ஃபுல்லாகவே ஒரு 5 லிட்டர்ஸ் போட்டோன்னா ஒரு 35-40 தான் மைலேஜ் கிடச்சது நான் இங்கே வண்டி எடுத்துகிட்டு வரும் போதெல்லாம். இப்போ வந்து வண்டி உண்மையிலேயே நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. கியர் அந்த ஒன்று வந்து ஜர்க் இருந்துச்சு வண்டியில், ஒவ்வொரு தடவை சேஞ்ச் ஆகும்போது அப்படியே லைட் அப்படியே குலுங்கும் வண்டி, நல்ல ஃபீல் ஆகும். நல்லா ஃபீல் ஆகும் நமக்கு. நல்ல வண்டியில் வந்து அப்படியே ஒரு லைட் அப்படி ஜர்க் ஆகும். இப்போ ஃபீல் குட்டாக இருக்குது வண்டி, நல்லா இருக்குது ரொம்பவே. அதே மாதிரி வண்டியை கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கியர் ஷிஃப்ட்டும் செக் பண்ணி பார்த்துங்க சார். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இந்த இடத்துல கார்னராக இருக்குது, கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுள் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி பார்த்துங்க. ஆக்சுவலி இந்த ஹியூண்டையில் வந்து காமனாகவே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் காமனாக, அதாவது எந்த ப்ராப்ளம்னா தேர்ட் கியரில் ஸ்டக்கப் ஆகிறது, இல்லை ஃபஸ்ட் கியர்லேயே வந்து பார்த்தோன்னா வண்டி ரன் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, ஜர்க்கிங்லாம் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் சேமாக இருந்தாலும் வண்டிக்கு வண்டி அதுக்கான காசஸ், அதாவது அதுக்கான காரணம், அதுக்கான டிஃபெக்டிவான இஷ்யூஸ் எல்லாமே டிஃபராக தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே காமனாக இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா எல்லோரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு சார் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து அந்தந்த வண்டியை டயக்னோஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த வண்டியில் எதுக்காக இந்த பிரச்சனை இருக்குங்கிறது. சரிங்களா? ஸோ ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி காரணத்தை நம்மளால் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அசிஸ்ட் பண்ண முடியாது. பண்ணினா அது தப்பாக தான் போயிருக்கும். ஏன்னா இந்த வண்டிக்கு பண்ண சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்தோம்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பைசா தான் தண்டமாக முடியும், உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் சால்வ் ஆகும். பாருங்கள் சார், பார்க் பண்ணுறேன் நான். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து இப்போ நான் ரிவர்ஸ் போட்டாலே அப்படியே குலுங்கும் வண்டி, குலுங்கும் முதல்ல இருந்ததுக்கு. நீங்கள் அதேமாதிரி டிரைவ் மோடில் போகும்போது குலுங்கும். ஓகே, இப்போ அந்த இஷ்யூஸ் கிடையாது சார். சார் நீங்கள் அப்சர்வ் பண்ணிடுறீங்களா, நீங்கள் டி மோடில் போட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கம்ப்ளீட்டாக நீங்கள் பெடல் ஃப்ளோரில் பண்ணும்போது அது 1லேருந்து 2 போகவே போகாது, ஒன்றுலேயே ஓடும். அது நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் இருக்க அந்த மேலே இருக்க டம்பில் ஏறாது, வண்டி ஏறாது. ஓகே, நான் ஃபுல்லாக ஆக்சிலேட் பண்ணால் அப்படியே கொஞ்சம் ஒரு 3 செகண்ட் கழிச்சு அப்படியே ஒரு 3 செகண்ட் கழிச்சு தான் அதுக்கப்புறம் அப்படி வண்டி லேசாக மூவ் ஆகும். ஓகே, ஏதாவது மேலே டம்ப் இருக்கோ ஏதாவதுன்னா கூட ஏறாது வண்டி. ஓகே, கிரேட் சார். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இன்னொன்று ஃபைனலாக ஒன்று கேட்குறோம் சார், சென்னை கார்டெக் வந்து எப்படி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ எப்படி வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எப்படி கொடுக்கலாம்? இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 இடத்துல நான் பார்த்தேன், அவங்களால சரியாக அப்சர்வ் பண்ண முடியல. ஒருத்தர் வந்து டர்போ போயிடுச்சுன்னு சொன்னாங்க, இன்னொரு இடத்துல கிளச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. தென் நான் வந்து யூடியூப்பில் நான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் இது என்ன, அதாவது இது என்னதான் ஒரு பிரச்சனை நமக்கே கன்ஃபியூஸாக இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கனால. அதனால தான் உங்கள் வீடியோ பார்த்தேன், நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் சண்டேன்னு கூட பரவாயில்ல, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டே வந்து எனக்கு வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு நான் அப்புறம் ஒர்க்குக்கு போகணும், இந்த மாதிரி எனக்கு என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. எனக்கு நான் சண்டே கொடுத்தேன் உங்களுக்கு வெஹிக்கிள், எனக்கு வந்து ஆர்டர் போட்டேன். எனக்கு இன்றைக்கி ஒரு 4 டேஸ்லேயே வேலை முடிஞ்சது எனக்கு. அது இல்லாமல் ஸ்கேனிங் பண்ணி எனக்கு அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஃபுல்லாக ப்ரீஃபிங் சூப்பராக பண்ணீங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து நம்ம அந்த ட்ராவலிங்கும் இது மற்ற இதெல்லாம் போனால் நம்ம போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க, அது இது பண்ணுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் ஒரு இது இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உடனே பண்ணி கொடுத்தீங்க. சர்வீஸாக இருக்கட்டும், எனக்கு ஒரு மேரேஜ் இதுக்காக உடனே வேணும்னு சொன்னேன், அதனால் எனக்கு உடனே சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி வண்டி வந்து இப்போ ரொம்ப நான் உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் வரையும் கொடுப்பேன் நான், ஏன்னா அவ்வளோ காம்பாக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஓட்டின இதில் வந்து நான் வண்டி எடுத்தது வந்து ஒரு 20% கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ 100% வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஃபீட்பேக்கை வந்து பார்த்தோன்னா முழுசாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா மெக்கானிக்ஸ் அட்வான்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியலி ஹார்ட்லி அண்ட் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda, etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.